அல்லு அர்ஜுன் சார் மாரி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அவர மாரி சாரி கட்டிட்டு யாரும் டான்ஸ் ஆட முடியாது, ஆக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ராஷ்மிகா மந்தானா வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியான இன்டர்வியூ ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப சோசியல் மீடியாவுல அதிகம் பேசும் பொருளா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஸோ இத குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். புஷ்பா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து புஷ்பா படம் 1 வந்திருக்கு. இப்ப புஷ்பா படம் 2வும் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். பேன் இண்டியா லெவல்லயும் சரி. ஸோ இந்த படத்துக்காக வந்து இப்ப ராஷ்மிகா மந்தானா வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்துருக்காங்க. அவங்க கேஷுவலா நெறைய விஷயம் பேசும்போது, முக்கியமா வந்து அவரு வந்து அதாவது அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து புஷ்பால வந்து சாரி கட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடுனதும், அதே மாரி சாரி கட்டிட்டு வந்து ஆக்ஷன் பண்ணதும், சாரி கட்டின்னு வந்து அவர் நெறைய விஷயம் வந்து அந்த படம் ஃபுல்லா வந்து அந்த கேரி பண்ணதும் வந்து, அது ஒரு மாரி ரொம்ப இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதே மாரி அவர மாரி யாரும் பண்ண முடியாது. இந்த மாரி வந்து அதாவது அல்லு அர்ஜுன் சார் மாரி அந்த சாரி கட்டிட்டு வந்து யாருமே பண்ண முடியாது. அதாவது இதுவரைக்கும் நான் எந்த ஆக்டரும் அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி, ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தான் வந்து இப்ப பேசும் பொருளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து எல்லாரும் ட்வீட்ல வந்து ரீட்வீட் பண்ணி, நீங்க வந்து தமிழ் சினிமாவே இதுவரைக்கும் பார்க்கலையா? இல்ல வந்து மத்த லாங்குவேஜ்லயும் எந்த படமும் பார்க்கலையா? நெறைய ஆக்டர்ஸ் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே! நீங்க என்ன அல்லு அர்ஜுன் மட்டும் தான் இது பண்ணியிருக்காரா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லணும். அதுல முக்கியமா வந்து எல்லாரும் மென்ஷன் பண்ணும்போது வந்து கமல் சார் அவர்கள் வந்து அவ்வை சண்முகிலே வந்து இதெல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவரு அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த படத்துல ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு, டான்ஸும் ஆடியிருக்காரு. ஸோ கமல் சார் அதுல பண்ணிட்டாரு. அதே மாரி ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து காஞ்சனா 2லயும் இது பண்ணிட்டாரு. அதே மாரி விஜய் சேதுபதி அவர்களும் சரி, சூப்பர் டீலக்ஸ்ல வந்து ஃபுல்லாவே அந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு சாரி கட்டிட்டும் வந்து அந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டாரு. அதே மாரி விஷால் அவர்களும் வந்து அவனிவன்ல பண்ணிட்டாரு. சரத்குமார் அவர்களும் வந்து காஞ்சனா படத்துல பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் அவர்களும் ரெமோ படத்துல பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நெறைய வந்து ஆக்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாரி இந்த விஷயம் ராஷ்மிகா வந்து நான் பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா மாறி வந்து இது வந்து அல்லு அர்ஜுன் மட்டும் பண்ணல. நெறைய ஆக்டர்ஸ் இது மாரி முன்னாடியே பண்ணியிருக்காங்க. சாரி போட்டுட்டு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, சாரி போட்டு டான்ஸ் ஆடியிருக்காங்க. இவரு மட்டும் இது பண்ணல அப்படின்றது நெறைய நெட்டிசன் வந்து வருத்தம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த விஷயம் தான் இப்ப பேசும் பொருளா மாறியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து, இதுவரைக்கும் நான் வந்து எந்த ஆக்டர்ஸும் வந்து நான் என் லைஃப் ஸ்டைல்லயே பார்க்கல. இந்த அளவுக்கு சாரி போட்டுட்டு ஆக்ஷன் பண்றதும், அந்த படம் ஃபுல்லா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து அவர் வந்து நெறைய ஆக்ஷன் சீன், டான்ஸ் எல்லாம் ஆடுனது. இதுவரைக்கும் நான் எந்த ஆக்டர்ஸும் அப்படி பார்க்கலன்னு சொல்லி ராஷ்மிகா மந்தனா பேசின இந்த விஷயம் தான் வந்து இப்ப பேசும் பொருளா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.